Dear students, welcome to Abbas Mathematics 10th standard. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைகளும். நான் இதை சும்மா இடையிலிருந்தே அதை ஆரம்பிக்கிறேன். ஒரு கூட்டுத்தொடர்னா உனக்கு தெரியும், பெருக்கு தொடர்னா தெரியும். உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு இசைத்தொடர்னு ஒன்று இருக்குது. இசைத்தொடர்னா மியூசிக் போட்டுக்கிட்டு நடத்துகிறது கிடையாது, அது வேற. இப்போ கூட்டுத்தொடருடைய அமைப்பு உனக்கு தெரியும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதில் முதல் உறுப்பு ஏன்னு சொல்லுவோம், பொது வித்தியாசம் டின்னு சொல்லுவோம். காமன் டிஃபரன்ஸு. காமன் டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 போடுவோம். அப்படி தொடரில் 5, 10, 15, 20, 25 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு 50வது உறுப்பை காண்கன்னா நம்ம அப்படி எழுதி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காக. Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இல்லை ஏக்குள்ள வேல்யூ, டிக்குள்ள வேல்யூ, என்னுக்குள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஆன்சர் வந்துடும். இதை சில நேரத்தில் ஏ கொடுத்துருப்பாங்க, டி கொடுத்துருப்பாங்க, டிஎன் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒன்று இருக்குது. சில நேரத்தில் ஏ கொடுத்துருவாங்க, டி கொடுத்துருவாங்க, டிஎன் கொடுத்துருவாங்க, என் எத்தன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில கணக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு அருமையான கணக்கு, 2 மார்க்கு, ரொம்ப முக்கியம், ஈஸியான கணக்கு. இந்த கொடுத்துருக்கு 3, 6, 9, 12, 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் கணக்கிலே கொடுத்துருவாங்க. கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு கொடுத்துருவாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கூட்டுத்தொடர்னா கூட்டுத்தொடருக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணணும், பெருக்கு தொடர்னா பெருக்கு தொடருக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ இதில் எண்ணிக்கை என்ன? இப்போ இந்த இருக்கிற 3, 6, 9, 12லேருந்து 113, 111 வரை இந்த உறுப்புகளில் எண்ணிக்கை எத்தனை உறுப்பு அதுக்கடையில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய முதல் உறுப்பு ஏ 3, பொது வித்தியாசம் டி, இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அப்போ இரண்டாம் உறுப்பு 6 மைனஸ் 3, 3 கிடச்சிருக்கு. கடைசி உறுப்பு லாஸ்ட் டேர்ம் எல். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 ஒரு ஃபார்முலா. எல்லுக்காக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஏக்காக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, டிக்காக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் 1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 108, 108 நம்பரே சரியில்லை, ப்ளஸ் 1. 108 3ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா 36. 6 3 எத்தனை வரும்? 3 9 6 3 18. அப்போ n ஈக்குவல் டு 37. அப்போ 3, 6, 9 அன்சோவான் 111 வரையிலுள்ள நம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைனா 37. அருமையான கணக்கு, 2 மார்க்கில் ஈஸி. இதை பார்த்துருங்க, செஞ்சுருங்க. அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து 16 என்னப்பா கொடுத்துருக்கு? 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது ஒரு உறுப்பு எத்தனாவது உறுப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்கு. அல்லது ஒரு உறுப்பாகுமா அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏ உனக்கு தெரியும் 16, டி இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. அப்போ இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால இந்த பொது வித்தியாசம் டி மைனஸில் தான் வரும். அதுக்கு அடுத்து என்ன செய்யறீங்கன்னா இது எல்லு, இந்த -54 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு காலத்தில் -54ன்னு வரும். அந்த -54 எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்கு. அப்போ சொன்னால் அதே என் ஃபார்முலா தான், எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டுமே மைனஸ் வந்திருக்கு. 2 மைனஸ் வந்தால் அதை அப்படியே கூட்டிகிட்டு மேலே உள்ள நம்பரை போட்டுறணும்.
அது ரெண்டையும் மைனஸ் மைனஸ் அடிச்சாச்சு, ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 14 + 1 15. அப்போ என்ன தெரியுதுன்னா -54 என்பது 15வது உறுப்பு என தெரிகிறது. அதே மாதிரி பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஒரு -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, இப்படியே 5 6 7 8 9 10 19வது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லிருக்கு, மைனஸ் வந்திருக்கு. சரி, முதல் உறுப்பு ஏ வந்து -11, இரண்டாம் உறுப்பு இப்போ பொது வித்தியாசம் ஈக்குவட்டு இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இரண்டாம் உறுப்பு -15, ஒரு மைனஸ் போட்டுருணும். அப்புறம் முதல் உறுப்பு எழுதணும். முதல் உறுப்பு எவ்வளோ, -11. அப்போ இந்த மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சோம்னா மைனஸ் வெறும் 4 கிடைக்கிது. பெரிய நம்பருக்குள்ள சிம்பல் மைனஸ், அதனால் இப்படி வந்துடுச்சு. எண் 19. அப்போ T19 கேட்டிருக்கு. டிஎன் ஃபார்முலா ஈக்குவல் டு A + n-1 × D. அப்போ T19 போட்டோம்னா ஏக்குள்ள எழுதியாச்சு, 19 - 1 டிக்குள்ள எழுதியாச்சு. அப்போ இந்த -11 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா 18 வருது. 18 × -4, அது ரெண்டையும் பேருக்குன்னா 72. அப்போ ரெண்டையும் கூட்டினா -83. அப்போ 19வது உறுப்பு என்னவாயிருக்கு, 83 இருக்கு. அடுத்து பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் கேயின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கு. 3 உறுப்பு தான் கொடுத்துருக்கு. உனக்கு கேயின் மதிப்பு கேட்டிருக்கு. இப்போ இது முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, இந்த மாதிரி வச்சுக்கிறேன்னு. ஆனால் உனக்கு இந்த பாடம் நடத்தும்போது சொல்லியிருப்பாங்க, ஏபிசி என்பன 3 உறுப்புகள் ஏபியில் கூட்டுத்தொடரில் அமைந்தால் 2b = A + C அப்படின்னு சொல்லியிருப்போம். அது பேர் கூட்டு சராசரின்னு சொல்லுவோம். 2b = என்ன போடணும், 2b = A + Cன்னு போடணும். A + C இதுதான் இந்த இருக்குது. ஏபிசி 3 உறுப்பு இருந்துச்சுன்னா இந்த பிங்கிறது 2b = A + Cன்னு போடணும். அப்போ இதை ஏன்னு எடுத்துக்கிடுவோம், இதை பின்னு எடுத்துக்கிடுவோம், இதை சின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம சொன்ன கட்டுப்பாடு என்ன, 2b = A + C. 2 × பிக்கு உள்ளது 18 - K. அதை ஏக்கும் சிக்கும் எழுதியாச்சு. உள்ளக்க பெருக்குனா 36 - 2. இதை உள்ளக்க பெருக்க முடியாது, இது ரெண்டையும் கூட்டலாம். லைட் டேர்ம்ஸ் அன்லைட் டேர்ம்ஸ் ஒரே மாதிரி உறுப்புகளை கூட்டணும், கழிச்சுக்கலாம். இங்கே 3ஐயும் கேயும் கூட்ட முடியாது. ஒருவேளை 3 கேன்னு இருந்தால் ப்ளஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த கேயையும் இந்த 5K இருந்தால் ப்ளஸ் பண்ண முடியும், 6K. இந்த 3ஐ 1ஐயும் ப்ளஸ் பண்ணலாம், அது 4. நமக்கு கே தான் வேணும். அதனால் கேட்ட அப்புறம் அங்கிட்டு கொண்டு வந்துட்டு நம்பரை அப்புறம் அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்படி கொண்டு போனோம்னா -6K = -2K. இது இருக்கிறது 4, இது மைனஸ் 36. இது ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா -32 கிடச்சிருக்கு. இது எவ்வளவு, -8K கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மைனஸ் இங்கேயே அடிச்சிடலாம். அப்போ K = 32/8. அப்போ இது 1K, இது 4K. அப்போ K = என்ன கிடச்சிருச்சு உனக்கு, 4Kன்னு கிடச்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இந்த மாதிரி கணக்கு ஈஸியான கணக்காக இருக்குது, இதை பார்த்துக்கங்க. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிச்சிருவோம். இப்போ 9 3 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் 8வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்கு. இதுவரை பார்த்தது கூட்டுத்தொடர், இப்போ பார்க்குறது பெருக்கு தொடர். அதிலே கணக்குலேயே கொடுத்துருவாங்க, கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு கொடுத்துருவாங்க. ஒரு சில கணக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. நம்மளே அதை நம்பரை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டிஎன் = A. அப்போ ஏ முதல் உறுப்பு 9,
ஆர் வந்து என்ன செய்யணும், இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்புன்னு போடணும். இரண்டாம் உறுப்பு 3, முதல் உறுப்பு 9. அப்போ அடிச்சிட்டோம்னாக்கா 1/3. எண் வந்து எத்தனை, 8. அப்போ எண்ணாவது உறுப்பு nth டேர்ம் ஈக்குவல் டு Tn ஈக்குவல் டு AR பவர் n-1. AR பவர் n-1. A எவ்வளவு, 9. R எவ்வளவு, 1/3 பவர் n-1. என்னங்கிறது இங்கே எத்தனை வேணுது, 8. 8ல் 1 போக என்ன வந்துருச்சு, 7 வந்துருச்சு. 7னா இந்த 1/3 7 தவணை எழுதணும். 1/3 என்ன செய்யணும், 7 தவணை. 1/3 1/3 1/3 1/3 1/3 1/3 1/3. இந்த பாருங்கள், இந்த 3 அடித்தா 9 வந்துடும். அப்போ 1 3 9 27 81 243. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ T8 எத்தனை உறுப்பு கேட்டிருக்கு, T8. T8 ஈக்குவல் டு 1/243. இதுவரை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இதை பற்றி உள்ள மீதி சம்மு நாளை நடத்துவோம். அதனால் நான் சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய மார்க் வரும். அதனால் உங்களுக்கு நிறைய மார்க்கு வரப்போகிறதுனால எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த சார் வந்து நல்லா நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி. நல்லா நடத்தினா, இல்லாட்டி போய் சொல்லக்கூடாது. நல்லா நடத்தினா நல்லா நடத்தணும்னு சொல்லி பிள்ளைகளோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். பாய்.